ஸ்டூடெண்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சா? வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கணக்கு பார்க்கலாமா? புள்ளி, கோடு, கோட்டு, துண்டு, கதிரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து கோணங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? நேற்று ஓரளவுக்கு இந்த புள்ளி, கோடு, கோட்டு, துண்டு, கதிர், கோணம்னா என்னன்னு சொல்லியிருக்காம தானே? இன்னைக்கு ஒவ்வொன்றா என்னன்றதை விரிவாக பார்ப்போம். சரியா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாமா? புள்ளி, கோடு, கோட்டு, துண்டு, கதிர் வரையலாம். புள்ளி, கோடு, கோட்டு, துண்டு, கதிர் வரையலாம். கோணம் 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 இங்கே கோணம் அறியலாம். கோணம் 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 இங்கே கோணம் அறியலாம். குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணமாம். குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணமாம். 90 டிகிரி இருந்தாலே செங்கோணமாம். 90 டிகிரிக்கு கீழ் இருந்தால் குறுங்கோணமாம். இந்த 90 வரைஞ்சி மேலே சின்னதாக ஒரு 0 மாதிரி போட்டோம் அப்படின்னா அது பேர் டிகிரின்னு சொல்லணும். அது பேர் என்னது? டிகிரின்னு சொல்லணும். 90 தமிழில் என்னது? 90. ஓகேவா? 90 டிகிரிக்கு மேல் இருந்தால் விரிகோணமாம். 90 டிகிரிக்கு கீழ் இருந்தால் குறுங்கோணமாம். 180 டிகிரி இருந்தால் நேர்கோணமாம். 180 டிகிரி இருந்தால் நேர்கோணமாம். குறுங்கோணம் குறுங்கோணம் குறுகி இருக்குமாம். விரிகோணம் விரிகோணம் விரிந்து இருக்குமாம். நேர்கோணம் எப்போதும் நேராயிருக்குமாம். நேர்கோணம் எப்போதும் நேராயிருக்குமாம். செங்கோணம் எல் வடிவத்தில் இருக்கும் கோணமாம். ஒவ்வொன்றும் செங்குத்தாக இருக்கும் கோணமாம். புள்ளி, கோடு, கோட்டு, துண்டு, கதிர் வரையலாம். கோணம் 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 இங்கே கோணம் அறியலாம். குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணமாம். குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணமாம். 180 டிகிரி இருந்தால் நேர்கோணமாம். பாட்டு நல்லா இருந்ததா? Thank you. Sit down.